இந்த பூண்டு சாதம் செய்வதற்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்ம வடித்த சாதத்தை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். இதனோட சுவையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவையான பூண்டு சாதம் ரொம்ப சுலபமான முறையில் டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சாதம் செய்வதற்காக 10 பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதைத்தான் நம்ம இந்த இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். சில நேரம் இந்த மாதிரி ஏதாவது கிண்டு சாதம் வச்சு சாப்பிட்லாமான்னு நினைப்போம். அந்த மாதிரி நேரத்துலேயும் சரி, அல்லது நம்ம காலேஜ் போகிறதான பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி கொடுக்கறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு டைம் ஆயிரும். அப்படிப்பட்டதான நேரத்தில் இந்த மாதிரி பூண்டு சாதத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பூண்டை கண்டிப்பாக நம்ம இடிக்கல் வச்சு தான் இடித்து யூஸ் பண்ணணும். இடிக்கல் இல்லாதவங்க அம்மியில் வச்சு நம்ம தட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இடித்து எடுத்தால் தான் சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ சாதம் வெந்துருச்சு. இதையும் நம்ம வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஒருவேளை குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் 3 விசில் விட்டு உடனே நீங்கள் சாப்பாடை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சின்ன சைஸ் கரண்டி, குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து பொரிய விடுவோம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா குழம்பு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பருப்பும் கருகீராமல் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காரத்திற்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக உள்ள வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க நார்மலாக இருக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சதான பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம கிளறி விடுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த சாதம் தான் செய்வீங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஹீட்டை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம மீடியமோ ஹையோ வச்சோம் அப்படின்னா பூண்டு கருகிரும், அதனோட சுவை மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம அதை நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாசனை வரும். நம்ம நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம். காயம் சேர்க்கும்போது இன்னமுமே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நாம் சேர்த்ததான எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நாம் சேர்க்க போகிறது இதில் குழம்பு மிளகாய் தூள். அதாவது நீங்கள் வீட்டில் நார்மலாக எல்லா குழம்புக்குமே சேர்க்குற மாதிரி மசாலா தூள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தூள் தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். நான் இன்னும் கொஞ்சமே காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்ததாக நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் அடுப்பிலே வைக்காமல் ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சாதத்திலே உப்பு சேர்த்து வடித்ததுனால இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நாம் சேர்த்ததான மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு பூண்டு சாதத்துக்குரிய நறுமணம் வந்தாச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு பூண்டு சாதத்தோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் செஞ்சுருக்கிறதான இந்த மிக்சரோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடக்கூடியதான அளவில் உள்ள சாதத்தை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஹீட்டாக இருக்கும்போதே கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த மிக்ஸு எல்லா பக்கமும் எல்லா சாதத்தோடு நல்லா கலந்து நமக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். இதில் கலந்து முடித்ததுக்கப்புறமா சிறிதளவு மல்லி இலைகளை கிள்ளி தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள், நமக்கு பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனோட சுவை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.